காங்கிரஸ் ஊழல் கட்சியா இல்லையா? காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இருக்கா இல்லையா? இருக்கு. காங்கிரஸ்ல அதாவது காங்கிரஸ் ஊழல் கட்சி இல்லையா? அதிமுக ஊழல் கட்சி இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்களோ காங்கிரஸையும் அதிமுகவையும் அவங்க கேள்வி கேட்கல அப்படின்றதுனால அந்த ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்துட்டாங்கன்ற முடிவு பண்ணலாம். இல்ல சொல்றேன். அதாவது அவர் நண்பர் சொல்ற என்ன ஒரு அமைப்போ, நான் சொல்றது என்ன ஒரு வாதங்களோ, இவர் சொல்ற வாதங்களோ, இவருக்கு சார் சொல்ற வாதங்கள் எல்லாமே மக்கள் பாக்குறாங்க. இது எல்லாமே பார்க்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் வந்து பெரியவர்களுக்கும் அரசியல் தெரியும். நாட்டு நடப்பு என்ன, சமகால அரசியல் என்ன, போன அரசியல் என்ன, அடுத்து நடக்க போகின்ற அரசியல் தெரியும். அவர்கள் முடிவெடுப்பார்கள். எம்ஜிஆர் முன்னேற்ற காட்டாங்கல்ல, எம்ஜிஆரோட தாய் கழகம் திமுக இல்ல, காங்கிரஸ். காங்கிரஸ்ல இருந்து அண்ணாவோட கோட்பாடு இருக்கப்பட்டு 1952 திமுக வந்து திமுக பரப்புரையாளராகி, திமுக சட்டமன்ற மேலை உறுப்பினராகி, திமுக சட்டமன்ற உறுப்பினராகி, அப்புறம் சிறுசேமிப்பு துணைத்தவராகி, பொருளாளராகி 1956 வந்து நேருவுக்கு கருப்பு கொடி காட்ட முற்பட்டதுக்காக அன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் சாதாரண உட்பட சென்னை மத்திய சிறையில் இருந்து அதுக்கு பிறகு 1960 முடிப்போர்ல பங்கு கொண்டு இப்படி எல்லாத்தையும் கடந்து வரப்ப 20 ஆண்டு ஆயிடுது. 20 ஆண்டு அரசு எடுத்துட்டு தான் 1972 அவர் கட்சி தொடர்ந்தாரு. கட்சி தொடங்குறப்ப எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏ. அதே போல எம்ஜிஆர் மாசம் தெரியுமா? எம்ஜிஆர் தேர்தலில் தோத்து போனார். 1980க்கு முன்னாடி பொருளாதார அளவுகளா இடஒதுக்கீடு வச்சதால அன்னைக்கு மக்கள் மத்தியில் கொதிப்பு வந்து 1980 சட்ட பார்லிமெண்ட் பொது தேர்தலில் சிவகாசி கோபிச்செட்டிப்பாளையம் தடுத்துட்டு 38 இடங்கள்ல எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோத்து போச்சு. அதே 1980ல புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் இந்த பக்கம் திமுகவும் இந்திரா காங்கிரஸ் வர்றாங்க. என்ன தெரியும் வரலாறு? என்ன தெரியும் சொல்லுங்க. 1980 என்ன தோத்து போச்சு சொல்லுங்க. எம்ஜிஆர் தான் தேர்தல் தோத்து போனார். இல்ல நீங்க அதாவது இந்த வரலாறு மக்கள் சொல்றாங்க. உங்களை பத்தி சொல்லுங்க, முடிச்சிருங்க. 1980ல சட்டமன்ற புதுச்சேரி சட்டமன்ற பொது தேர்தலில் தோத்து போனார். எம்ஜிஆர் தோத்து போனார்.